காவல்துறை அதிகாரியாக இருந்து கொண்டு இவர் ஒரு கட்சியின் பின்னாடி நின்று கொண்டு ஒரு கட்சிக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு மண்டல செயலாளர் போல தான் செயல்படுறார். இந்த அதிகாரிக்கு இவ்வளவு சலுகைகளையும் வழங்கிய திமுக அரசின் நோக்கம் தான் என்ன? திட்டமிட்டு செய்தது தானே அவர் திட்டமிட்டு அங்கு தானே வழக்குகள் பதிய வைக்கிறார். எல்லோரும் நாம் தமிழர் கட்சியை பற்றி என்ன புகார் வந்தால் நீங்கள் இங்கே ஒரு வழக்கை கொடுங்கன்னு தானே சொல்கிறாரு. அப்பயே நீங்கள் சுற்றுமுட்டு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கு தொடங்கப்பட்டதாக இருக்கும். இல்லாட்டி அந்த வழக்கை இன்னொரு வழக்காக மாற்றி அந்த இடத்துல தான் நீங்கள் அவரை கொண்டு வந்து அடைக்கிறீங்க. நீங்கள் தான் நேரடியாக அதுக்குள்ளே வர்றீங்க. என்றைக்குமே நம்ம அவங்க மொழியை நம்ம தமிழ் மொழியை மாற்றுறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும் அவங்க பேசுறதுக்கான. உடனடியாக நம்ம மொழியில் பேசுகிறோம். இங்கே சிக்கல் என்னென்னா, இந்த மொழியை நீங்கள் நேரடியாக கொண்டு வந்து திணிக்கிறீங்க. பல பள்ளிகள் மூடப்பட்டு கொண்டிருக்க நிலைமையில தான் இருக்குது. எங்குமே தமிழ் இல்லை. நீங்கள் விளம்பர பலகையில் தமிழ் இல்லை. நீங்கள் அரசு கொடுக்குற விளம்பரத்திலே அவரே தமிழை விளம்பரம் பண்ண மாட்டுறாரு. இன்றைக்கி அவரே திராவிடியன் மாடல்னு தான் சொல்கிறாரு. இப்போ அந்த நிலைமையில் நீங்கள் இன்னொரு மொழியை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னால் இங்கு வாழக்கூடிய, இங்கு பேசக்கூடிய 3000-30,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு மொழியை நீங்கள் சிதைக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அந்த ஐயம்தான் எங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் ஹிந்தியை கொண்டு வரணும், கட்டாய மொழியாக்குங்கிற போது நாங்கள் எதிர்த்து நிற்கிறது. கள்ளசாராய மரணம் நடக்கலையா? இன்னைக்கு கள்ளசாராயத்தை தடுக்க போன 2 பேரை வெட்டி கொண்டிருக்காங்க. அமைச்சர் என்ன சொல்ல போகிறாரு? முதலமைச்சர் என்ன சொல்ல போகிறாரு? அவர்கள் அப்பான்னு கத்துவாங்கன்னு சொல்கிறாரா? இல்லை அவர்கள் அப்பான்னு எங்களை தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறாரா? அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அப்பாவாக இருந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய திரு சசிகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் டிஐஜி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் கோர்ட்டில் ஆஜராகிவிட்டு வெளியே வரும்போது ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, சீமான் ஒரு மைக் புலிகேசி, அவர் வாய்க்கு வந்ததை எப்பவும் பேசுவார், அது மட்டும் இல்லாமல் மைக் கட் நீட்டினா தான் அவர் இது மாதிரிலாம் பொங்குவாரே தவிர மற்றபடியெல்லாம் அவர் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்துக்கு உங்களுடைய பதில் என்ன? தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மீது அவர் மிக வன்மத்தை, கோபத்தை, இல்லை ஒரு ஆற்றாமையை தான் அவர் அதோட விரக்தியின் நிலைப்பாட்டில் தான் அவர் பேசுகிறாங்கிறது தான் தோணுது. என்னென்னா, எதிர்கொள்ள முடியல நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களையும். இதை ஒரு அவதூறுகளை பரப்பி இந்த கட்சியை எப்படியாவது வீழ்த்தலாம். இவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட் மாதிரி தான் தெரியுது. இவர் காவல்துறை அதிகாரியாக இருந்து கொண்டு இவர் ஒரு கட்சியின் பின்னாடி நின்று கொண்டு ஒரு கட்சிக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு மண்டல செயலாளர் போல தான் செயல்படுறார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எந்த நாம் தமிழர் கட்சி நிகழ்வுகளாக இருக்கட்டும், எந்த ஒரு கொடியேற்று விழாவாக இருக்கட்டும், இந்த நாம் தமிழர் கட்சியர் ஏதாவது ஒரு கூட்டம் போடுறதாக இருக்கட்டும், மிகப்பெரிய அடக்குமுறைக்கும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்காமல் தொடர்ச்சியாக அலக்கழிக்கப்படுகிறார்கள். அப்போ ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு குற்றம் நடக்குதா, இதில் நாம் தமிழர் கட்சி இருப்பானா, இல்லைன்னா அவன் நாம் தமிழர் கட்சியை தான் இருப்பான்ற ஒரு யூகத்துக்கு இவரே இப்போ சமீபத்தில் கூட யாரோ இவரை எதிர்த்து பேசினாங்க, இல்லை ட்விட்டர்லையோ ஃபேஸ்புக்லேயோ பேசினாங்கன்னா, இவர் பார்த்தீங்களா இவர் நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டார். எங்கே என்ன நடந்தாலுமே நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு இடத்துல நின்று அவர் பிதற்ற ஆரம்பிச்சிட்டார் தான் தோணுது. ஒரு கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக 8% மேல் வாக்குகளை வாங்கி 36 லட்சம் மக்கள் வாக்களித்து ஒரு மாபெரும் கட்சியாக தனித்துவமாக இயங்கி கொண்ட ஒரு கட்சியின் தலைவரை இவ்வளோ கொச்சையாக பேசக்கூடிய அதிகாரத்தையும் இந்த அதிகாரிக்கு இவ்வளவு சலுகைகளையும் வழங்கிய திமுக அரசின் நோக்கம் தான் என்ன? இது வேற கட்சி தலைவரை பேசிட முடியுமா? இந்த தமிழ்நாட்டிலையோ இல்லை எங்கேயோ வேற கட்சி தலைவரை ஒரு காவல்துறை அதிகாரி இது மாதிரி போகிற போக்கில் வெளிப்படையாக பேசிட்டு போகிறோமா? அப்படி இவ்வளவு தூரம் செய்கிறாங்கன்னா அவர்கள் திமுக வேடிக்கை பார்க்குது. இவரை வைத்து பின்னாடி இருந்து இவரை காய் நகர்த்தி இவரை செய்ய வைக்கிறாங்க. அவ்வளோதான். எப்படியாவது அச்சுறுத்தணும், தொடர்ச்சியாக வழக்குகளை போடணும், தொடர்ச்சியாக இவரை அலைக்கழிக்க வேண்டும். இவர்கள் தொண்டர்கள் சோர்ந்து விடுவார்கள். ஒரு பயத்தை காட்டி நம்ம மக்கள்களாக இவங்கள்ட்ட போகாதீங்க. இல்லை, என்டிகேவை சேர்ந்த பலர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் மிகவும் மோசமான ஆபாச வார்த்தைகள் கொண்டு பேசுகிறாங்க பொது தளத்தில், இதனால கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கேன் அப்படின்லாம் சொல்லி சில ஐடியெல்லாம் கூட போட்டிருந்தார். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், சரி அவர் சொன்னதில் இது மாதிரி ஒரு விமர்சிக்கலாமா? நான் ஒரு அரசியல் நாகரிகமாக நான் என்ன சொல்கிறேன், அவர் சொல்கிறதுல நான் உண்மை இருக்குன்னே ஏற்றுக்கிறேன். சரிங்களா? இந்த ஒரு அரசியல் தலைவருக்கு, இந்த அரசியல் கட்சிக்கு, இந்த அரசியல் கட்சி தான் இந்த மாதிரி பேரில் என்டிகே இவர்கள் தான் இவர் சொல்கிறான்னு ஒரு நாள் மித்த எந்த கட்சியிலிருந்து ஐடியிலேருந்து பண்ண முடியாதா?
யாரும் ஃபேக் ஐடி யூஸ் பண்ண மாட்டாங்களா? யாரும் எல்லாமே நாம் தமிழர் கட்சி தான் இந்த சமூக வலைத்தளங்களில் மோசமாக பேசப்படுவது நாம் தமிழர் கட்சிங்கிற ஒன்று தானே? அப்படிலாம் கிடையாது. சமூக ஊடகம் என்பது சமூக ஊடகத்தில் யார் வேணாலும் என்ன பேரில் வேணாலும் பேசலாம். நாளைக்கு என்னோட பாஸ்வேர்டு என்னோட யூசர் நேம் தெரிஞ்சால் யார் வேணாலும் என்னை போல் பதிவு போடலாம். என்னோட டிபியை யூஸ் பண்ணலாம். என்னோட நாம் தமிழர் கட்சியின் டிபியை யூஸ் பண்ணலாம். இவருக்கு இவ்வளோ தூரம் தொழில்நுட்பம் தெரியாதா? உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாது நான் இந்த கட்சியின் உறுப்பினர் ஆகலாம், உறுப்பினர் அட்டை வாங்கலாம். நான் இந்த இடத்துல வசிக்கிறேன், என்னோட என்னோட விலாசம் இந்த இடத்துல இருக்கேன், நான் அமெரிக்காவில் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினராக சேர்ந்து விட்டேன்னு சொல்லிட்டு எங்கே இருந்ததுனாலும் பதிவு போடலாம். அவன் நாம் தமிழர் கட்சி கொள்கை பிடிக்காதவனாக இருக்கலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைவரை விமர்சிக்க வேண்டும், அவர்களை எதிராக இங்கே சித்தரிக்க வேண்டும் அப்படிங்கிற கூட இருக்கலாம். அப்படி திமுகவுக்கும் நடக்கலாங்கிறேன்னா. அப்போ இதெல்லாம் புரிந்த ஒருத்தர் இந்த கட்சியை மட்டும் நோக்கி பண்ணுறதுக்கான காரணம் என்ன? நாளைக்கே ஒரு ஃபேக் ஐடியில் வச்சு இன்னொருத்தர் அவர் திட்டலாம். அவன் நாம் தமிழர் கட்சி உறுப்பினராக கூட இருக்கலாம், உறுப்பினர் வாங்கிடலாம் தான் நானே சொல்கிறேன். சீமான் அவர்கள் வேறொரு முக்கிய நபர் மூலியமா என்கிட்ட சமாதானம் பேசலாம் அப்படிங்கிறது இதெல்லாம் அவரே அண்ணன் சொல்லிட்டு கடந்த இல்லை அதான் அண்ணன் அவர்களே நேரடியாக சொல்லிட்டாங்க. யார் அந்த நபர்னு வெளிப்படையாக சொல்லுங்கள், யார் பேசினான்னு சொல்லுங்கள், எதற்காக நான் பேசணும், நான் என்ன தவறு செஞ்சேன்னு கேட்குறாங்க. தவறு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் செய்த தவறு என்னன்னு அவர் சொல்லணும்ல. ஒரு கட்சியின் தலைவர் என்ன தவறு சொன்னார்? நீங்கள் அவரை தரக்குறைவாக பேசியிருக்கீங்க, அவர் குடும்பத்தை பற்றி பேசியிருக்கீங்க, எல்லாம் பேசியிருக்கீங்க. அதற்கு பதில் கூறுறார், அவருக்கு பதில் சொல்கிறார். எவ்வளோதானே? நீங்கள் தானே ஆரம்பித்து வைத்தது, நீங்கள் தானே இதை பற்றி பேசுகிறீங்க. ஒரு கட்சியின் உறுப்பினரை நீங்கள் இங்கே கைதாகிறவரை நீங்கள் இங்கேருந்து மாற்றி கொண்டு போய் திருச்சியில் எங்கே கைதாகிறவரோ அங்கேருந்து அவரை அழைத்து கொண்டு திருச்சியில் சப்மிட் பண்ணுறீங்க, திருச்சி நீதிபதிகிட்ட கொண்டு வரீங்க, வழக்கை இங்கே போடுறீங்க திருச்சியில். இப்படி ஒவ்வொரு இடத்துல தானே புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் திட்டமிட்டு செய்தது தானே அவர் திட்டமிட்டு அங்கு தானே வழக்குகள் பதிய வைக்கிறார். எல்லோரும் நாம் தமிழர் கட்சியை பற்றி என்ன புகார் வந்தாலும் நீங்கள் இங்கே ஒரு வழக்கை கொடுங்கன்னு தானே சொல்கிறாரு. அப்பயே நீங்கள் சுற்றுமுட்டு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கு தொடங்கப்பட்டதாக இருக்கும். இல்லாட்டி அந்த வழக்கை இன்னொரு வழக்காக மாற்றி அந்த இடத்துல தான் நீங்கள் அவரை கொண்டு அடைக்கிறீங்க. நீங்கள் தான் நேரடியாக அதுக்குள்ளே வர்றீங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும். அவர்களின் என்ன சொல்கிற மக்களிடையே ஏற்படுகிற எழுச்சியை நல்ல பேரை நீங்கள் கெடுக்க வேண்டுங்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் தொடர்ச்சியாக செயல்படுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்படியே இருக்கட்டுங்க, கட்சியாலே செஞ்சுருக்கட்டும். நீங்கள் வழக்க போடுங்க, தண்டனை வாங்கி கொடுங்க. நீங்கள் கூட்டு போய் அடிக்கிறது, துன்புறுத்துறது, அவரோட மொபைல் ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு அதில் தனிப்பட்ட விஷயத்தில் அவங்க தனிப்பட்டு பேசிக்கிட்டதெல்லாம் எடுத்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அந்த ஆடியோவை வெளியிடுறது, இது என்ன வகையான அணுகுமுறை? இதை செய்யணும்னு சொல்லியிருக்காங்களா? இந்த ஆடியோக்கெல்லாம் திருடி இவர்களை போடணும்னு காவல்துறையில் இருக்கா, சட்டத்தில் இருக்கா? சொல்லுங்கள். அதை அவர் செய்தது தவறா இல்லையா? உங்களை நம்பி தானே அந்த கைபேசி கொடுக்கப்பட்டது. அந்த கைபேசி நீங்கள் தானே பொறுப்பு. அன்னைக்கு நீங்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் தானே இருந்தீங்க. அப்போ நீங்கள் அதை ஏன் ஏற்றுக்க மாட்டீங்க? அது தவறா இல்லையா? ஒருத்தரை கூட்டு போய் நீங்கள் விசாரிங்க. அவரை கொச்சையாக பேசி, அவர் யாராவனா இருக்கட்டும், அவர் எங்கள் உறுப்பினராக இருக்கலாம், யாரோ ஒரு பொதுவான், அவர்கிட்ட பேசி அண்ணன் அவர்களையும் தப்பாக பேசி அவர்கிட்ட அண்ணன் குடும்பத்தை பற்றி இழுத்து அவர் குடும்பத்தை பற்றி இவ்வளவு மோசமாக நீங்கள் அந்த ஒரு நபரை பிடித்த நபரை ஏன் நீங்கள் அப்படி பண்ணுறீங்க? இதெல்லாம் என்ன வகையானது? நீங்கள் இந்த மாதிரி தான் அரசியல் கட்சியில் இந்த மாதிரி தான் நடக்கப்பட்டதா? இந்த கட்சியை நீங்கள் ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸில் போய் பேசுகிறீங்க, குஜராத்லேயே எங்கேயோ, அங்கே போய் அந்த கட்சியை தடை செய்ய வேண்டும். நீங்கள் ஏன் பேசணும்? மும்மொழி கொள்கை விவகாரம் தமிழ்நாடு முழுக்க பற்றி இருந்து கொண்டு இருக்கிறது. மத்திய அரசுக்கு எதிராக பாஜகவை தவிர்த்த அத்தனை கட்சிகளும் தீவிரமாக களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே இருமொழி கொள்கை தான் தொடரணும், எங்களுக்கு எங்களுடைய தாய்மொழி அன்னை மொழி தமிழ், அதை நாங்கள் படிக்கிறோம், எழுதுகிறோம், பேசுகிறோம், அதை தாண்டி எங்களுக்கு ஒரு கம்யூனிகேட் மொழியாக ஆங்கிலம் மட்டும் போதும் அப்படிங்கிறது குறிப்பிட்டு எல்லா கட்சிகளும் வலியுறுத்திட்டு வருது. நாம் தமிழர் கட்சியும் அதை தான் சொல்லிட்டு வருது. ஆனால் இருந்தாலும் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பல வலதுசாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் மூன்றாவது ஒரு மொழியை மாணவர்கள் கற்றுக்கொள்வதில் உங்களுக்குலாம் என்ன சிக்கல் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. நம்மளுக்கு மொழியை கற்றுக்கொள்றதுல எந்த சிக்கலும் கிடையாது. நம்ம இந்த இந்திய நாட்டிலே எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் தான் எந்த மொழியும் கற்பதற்கு யாருமே தயங்கினது கிடையாது. நீங்கள் வெளிப்படையாக நம்ம பேசுவோமே, நீங்கள் ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரனாக இருக்கட்டும், ஒரு கார் டிரைவராக இருக்கட்டும், இல்லை ஒரு இடத்துல ரயில்வே இதில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், எல்லோருமே மிக விரைவாக அந்த மொழி பேசும் ஒருத்தர், ஆங்கிலம் பேசக்கூடிய ஒருத்தர் இங்கே வந்தாருன்னா அந்த மொழியில் தான் பேச முயற்சி பண்ணுவாங்க.
என்றைக்குமே நம்ம வந்து அவங்க மொழியை வந்து நம்ம தமிழ் மொழியை மாற்றுறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும் அவங்க பேசுறதுக்கு. ஆனால் உடனடியாக நம்ம மொழியில் பேசுகிறோம். இங்கே சிக்கல் என்னென்னா, இந்த மொழியை நீங்கள் நேரடியாக கொண்டு வந்து திணிக்கிறீங்க. இங்கு ஏற்கனவே தமிழ் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இந்த ஆட்சியாளர்கள் வச்சுருக்காங்க. தமிழ் என்பது ஒட்டுமொத்தமாக இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி கொண்டே இருக்குது. அந்த தமிழ் மொழி வந்து அழிக்கப்பட்டு கொண்டே இருக்குது. எல்லா இடத்துலையும் நீங்கள் தமிழ் என்பது ஒரு ஒரு பாடமொழியாக, நீங்கள் அது வந்து பயிற்று மொழியாக, அதை வந்து கட்டாய மொழியாக இன்றைக்கி வந்து ஆக்கப்படல. இப்போ தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே கூட பல பள்ளிகள் வந்து மூடப்பட்டு கொண்டிருக்க நிலைமையில தான் இருக்குது. எங்குமே தமிழ் இல்லை. நீங்கள் விளம்பர பலகையில் தமிழ் இல்லை. நீங்கள் அரசு கொடுக்குற விளம்பரத்திலே அவரே தமிழை விளம்பரம் பண்ண மாட்டுறாரு. இன்றைக்கி அவரே வந்து திராவிடியன் மாடல் தான் சொல்கிறாரு. அப்போ ஆங்கிலம் எல்லா இடத்துலையும் கலந்து போயிடுச்சு. இப்போ என்னை கேட்டிங்கன்னா, என்னை முதற்கொண்டு ஆங்கிலம் தன்னெழுச்சியாக அந்த வார்த்தைகள்லாம் வந்து சேர்ந்து தான் வருது. கோர்வையாக என்னால் வந்து முழுமையாக தமிழை பேச முடியாத அளவுக்கு ஒரு தலைமுறையை உருவாகி நிற்கிது. இன்றைக்கி நாங்கள்லாம் தமிழ்களமாக மாறிக்கொண்டு இருக்கோம். அண்ணன் சீமான் அவர்களின் வருகைக்கு பிறகு இந்த தமிழை எப்படியாவது முயற்சி பண்ணி திருப்பி கொண்டு வரணும் அப்படின்ட்டு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆனாலும் இன்றைக்கி வந்து தமிழ் மிக மோசமான நிலைமைக்கு தான் போய் கொண்டிருக்கு. அப்போ இந்த கட்டத்தில் நீங்கள் இன்னொரு மொழியை சமஸ்கிருதம் கொண்டு வர்றதுக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. அதன் ஒரு கட்டமாக தான் நீங்கள் ஹிந்தியை கொண்டு வந்து திணிக்கிறீங்க. ஹிந்தியை வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டு ஹிந்தியை தான் கற்கணுங்கிற நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. அதோட மறைமுக திட்டம் தான். அதனால தான் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து எதிர்த்து இங்கே குரல் கொடுக்குது. நீங்கள் இன்றைக்கும் சரி, என்றுமே சரி, ஆங்கிலத்தை தவிர நீங்கள் இன்னொரு மொழியை படிக்கிறதுக்கு எங்கேயுமே யாருமே வந்து தடை சொல்லலை. நீங்கள் வெளியில் வந்து எங்கே வேணாலும் போய் கற்றுக்கலாம். நீங்கள் இங்கேருந்து வந்து இராணுவத்தில் போகும்போது நீங்கள் போய் பேசலையா, உடனடியாக பேச கற்றுக்கலையா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஆந்திராவுக்கு போனால் தெலுங்கை கற்றுக்குறாங்க, இல்லை பெங்காலுக்கு போனால் பெங்கால மொழியை கற்றுக்குறாங்க. அதுலெல்லாம் எங்களுக்கு மாற்று கிடையாது. ஆனால் மூன்றாவது ஒரு மொழியை திணித்து இந்த மக்களிடையே ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் உணர்வே நீங்கள் சிதைச்சிருவேங்கிற அச்சம் தான் எங்களுக்கு இருக்குது. இதை தொடர்ச்சியாக இவர் செஞ்சு கொண்டே இருக்கார். எப்படி தமிழ் மொழியில் சமஸ்கிருதத்தை கலந்து பேசி தமிழ் மொழி இன்றைக்கி வந்து செதஞ்சு கிடைக்கோ, தூய தமிழ் இல்லாமல் கிடைக்கோ, அடுத்து ஆங்கிலம் என்ற கொண்டு வந்து ஆங்கிலம் என்பதே இங்கே வந்து தேவையில்லைன்னு தான் ஒன்று. ஆனால் என்ன பண்ணுறது, உலக அளவில் வந்து வழக்கத்தில் வந்து புழக்கத்துலேயும் இருக்கக்கூடிய ஆங்கில மொழி வந்து நம்ம வந்து நம்மளோட தகவல்களை பரிமாறிக்கொள்றதுக்கு ஆங்கிலம் மிக கட்டாயம் மொழியாக்கிட்டு, அதனால வேறு வழி இல்லாமல் நம்ம அதில் இருக்கோம். அதுவே இன்றைக்கி பாதி முக்காவாசி தமிழை வந்து தின்றுச்சு. இப்போ அந்த நிலைமையில் நீங்கள் இன்னொரு மொழியை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னால் இங்கு வாழக்கூடிய, இங்கு பேசக்கூடிய 3000-30,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு மொழியை நீங்கள் வந்து சிதைக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அந்த ஐயம்தான் எங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஹிந்தியை கொண்டு வரணும், கட்டாய மொழியாக்குங்கிற போது நாங்கள் எதிர்த்து நிற்கிறது. மித்தபடி வந்து நீங்கள் இன்னொரு மொழியை யாரும் கற்றுக்கிறதிலோ, ஐயா பேசுகிற நீங்கள் அப்புறம் நீங்கள் வெளி மாநிலத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் என்ன மொழி பேசுவீங்க அப்படின்னு. எந்த இடத்துலையும் நீங்கள் ஆந்திராவுக்கு போனால் ஹிந்தி பேசுகிறதில்ல, அவன் மொழியை தான் பேசுவான். நீங்கள் கர்நாடகா போனீங்கன்னா அவன் தாய்மொழியில் தான் பேசுவான். நீங்கள் வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா அவன் தாய்மொழியை தான் பேசுவான். அங்கே ஹிந்தியெல்லாம் கொண்டு வர முடியாது. அங்கே நீங்கள் மகாராஷ்டிராவில் இருக்கீங்களே, மகாராஷ்டிராவில் மராட்டி தான் பேசுவான். அவன் ஹிந்தியை போற்றுவதும் கிடையாது, ஹிந்தியை பேசவும் கிடையாது. நீங்கள் குஜராத்தில் குஜராத்தி தான் பேசுவாங்க. அப்படி இத்தனை மாநிலங்கள் வந்து அவங்கவுங்க தாய்மொழியில் இருக்கும்போது நீ ஏன் பொதுவாக ஒரு மொழியை, யாருக்கும் வேண்டாத ஒரு மொழியை கொண்டு வந்து திணிக்கிறீங்கன்னு தான் இங்கே கேள்வியாக இருக்குது. அப்போ ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் ஒன் எலெக்ஷனுங்கிற மாதிரி இதே ஒரு இதுக்குள்ளே தான் நீங்கள் அதை கொண்டு வர்றீங்க. நீங்கள் நாளைக்கு வந்து நீங்கள் இப்போ சொல்கிறீங்க 2020 நீங்கள் வந்து ஹிந்தியை கட்டாயம் கொண்டு வந்த இதில் கல்விக் கொள்கையில், தேசிய கல்விக் கொள்கையில் இன்றைக்கி வந்து அதில் மாற்றம் செஞ்சுருக்கோம். 3வது லாங்குவேஜாக ஹிந்தி தான் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் பக்கத்து மொழிகளான கன்னடம் கற்றுக்கலாம், மலையாளம் கற்றுக்கலாம், தெலுங்கு கற்றுக்கலாம், இது மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதையே வந்து வேணான்னு சொல்கிறீங்க? இல்லை, அது இப்போ தானே கொண்டு வர்றாங்க. இப்போ வந்து இப்போ தானே அதை சொல்கிறாங்க. நீங்கள் இன்னொரு ஆப்ஷன்ஸும் இருக்குது. பிரதமர் அவர்கள் சரின்னு சொல்லிட்டாங்க, இந்த மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம், நீங்கள் எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம், ஆனால் வந்து அது வந்து கட்டாயம் இல்லைங்கிற. நான் சொல்கிறேன், மொழி என்பது ஒரு அடிஷ்னல் இதுதான், ஒரு வந்து கூடுதல் உங்களுக்கு வந்து தகுதி தானே தவிர, நீங்கள் வேறு இடத்துல இல்லை அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு, வேறு மாநிலத்துக்கு போகும்போது, வேறு நாட்டுக்கு போகும்போது நீங்கள் அந்த மொழியை கற்றுக்கிட்டு அந்த மொழியை பேசுகிறதுக்கானே தவிர இது வந்து உங்களுக்கு அறிவு கிடையாது. இங்கே என்ன செய்யப்படுதுன்னா, இப்போ ஆங்கிலம் என்றதை அறிவு மாதிரி ஆக்கி இங்கே பல பேரோட வாழ்க்கையே மாறி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என் கூட படித்தவர்கள் 10வது வரை படித்தவர்கள் 15 பேர் ஆங்கிலம் தெரியாதனால அவங்க கல்வியே முட்டமாக திறந்துட்டு அவங்க டீ கடை வச்சுட்டு போயிட்டாங்க. அங்கங்கே தொழில்கள் செஞ்சுட்டு டீ கடை அது இதுன்னு அவன் வந்து அதுக்கு மேலே படிக்கவே முடியல. அப்போ
ஆங்கிலம் என்றதை நம்ம கட்டாயப்படுத்துறதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்ப அடுத்து நீங்க ஹிந்தியை கொண்டு வந்து நீங்க கட்டாயம் ஆக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இந்த நிலைப்பாட்டில் நீங்க உறுதியா இருப்பீங்களா? இல்ல, நீங்க பல தடவை நாங்க பார்த்துருக்கோம். நீங்கள் என்ன சொல்றது, நம்பி கழுத்து இருப்பாங்களா, அந்த அந்த இடத்துக்கு தான் கொண்டு வருவாங்க. இல்ல, பாஜக வந்து மார்ச்ல இருந்து நாங்க கையெழுத்து இயக்கமா தொடங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வது மொழி வேணும், மும்மொழி கொள்கை வந்து வேணும், புதிய கல்விக் கொள்கை வேணும்னு சொல்லி நாங்க கையெழுத்து இயக்கம் தொடங்குறோம், மக்களுடைய ஆதரவை நீங்க பாருங்க அப்படின்னு. சரி, எதுக்கு ஹிந்தி வேணும்? நீங்க அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, இந்த நாடு முழுவதும் ஒருத்தர் சொந்தம் கொண்டாட வேண்டும் என்றால், இந்த நாட்டை சொந்தம் கொண்டாட அது நாடை முழுவதும் பரவி வாழ்ந்த நாகர்கள் என்ற தமிழர்களுக்கு தான் உரிமை உண்டுன்னு சொல்றாரு. தமிழர்கள் தான் இந்த நாடு ஃபுல்லாக பரவி வாழ்ந்தாங்க, அவர்களுக்கு தான் உரிமை உண்டுன்றார். அப்ப உலகிலேயே மூத்த மொழி செம்மொழியான தமிழை நீங்க ஏன் எடுத்துட்டு வரக்கூடாது? ஒரு பொது மொழி வேணும். இல்ல, இந்த மக்கள் எல்லாம் ஹரியானா போன்ற பள்ளிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனா வந்து இந்த மொழியை கத்துக்கிறாங்க, தமிழை விரும்பி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கன்னு பிஜேபியினர் வந்து சொல்றாங்க. 3வது மொழியா வந்து அங்க எல்லாம் வந்து தமிழை வந்து விரும்பி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அங்க தமிழ்ல வந்து கல்வி அதுதான் நாங்க சொல்றோம். அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன், விருப்ப மொழியாக விருப்ப பாடமொழியாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அவங்க படிக்கட்டும். அதில் அவங்க தேர்வு எழுதல 5ஆம் வகுப்பு படிக்கிறதுனா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இது கட்டாயமாக நீ திணிப்பீங்கிறல்ல, அதில் தான் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அதை தொடர்ச்சியாக நீங்கள் இந்த மண்ணில் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் உங்கள் மேலே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அச்சம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். பல்லடத்தில் 3 பேர் அந்த கொலையுண்ட சம்பவம் வந்து தமிழ்நாடு முழுக்க பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியது. நவம்பர் மாதம் நடைபெற்ற இந்த சம்பவத்தின் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 14 தனிப்படை போலீஸார்லாம் அமைச்சு ஒவ்வொரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பல போலீஸார் நியமிக்கப்பட்டு தேர்தலெல்லாம் தொடர்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது பழங்குடியினரை வந்து ஒரு கார்னர் பண்ணி நீங்கள் வந்து இந்த குற்றத்தை ஒத்துக்குங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து காவல்துறை மிரட்டுவதாக ஒரு புகார் எழுந்திருக்கு. இதனுடைய பின்னணி என்ன நினைக்கிறீங்க? என்னன்னா, சட்டம் ஒழுங்கு வந்து மிக மோசமான நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த ஒரு நிகழ்வு மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு ஆதித்த குடிகளாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ பழங்குடிகளாக இருக்கட்டும், எல்லா தரப்பு மக்களுமே இதில் பாதிக்கப்படுறாங்க. பெண்களுக்கு பிரச்சனை இல்லையா? அவர்கள் பாலியல் இதில் துன்புறுத்தல் ஆளாகலையா? பல கொலைகள் நடக்கலையா? ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் காவல்துறை எந்த இடத்துல சரியாக நடந்திருக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த காவல்துறையை கையில் வைத்து கொண்டிருக்கிற ஐயா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கா நீங்கள் சொல்லுங்கள். அவர் வந்து வீடியோ ஷூட் போயிட்டுருக்காரு. எல்லாரும் என்னை அப்பான்னு கூப்பிடுங்க, எல்லாரும் என் பையன் வந்து அண்ணன்னு கூப்பிடுங்க. இதுவா இன்னைக்கு தேவை? இதுவா இந்த நாட்டில் தேவை? நீங்கள் எல்லா காவல்துறை அதிகாரியும் கூப்பிடுங்க, அவர்களை ஒரு கருத்து வைங்க, அவர்களை கருத்து கேட்டுங்க, அவர்களை கண்டிங்க. இந்த இடத்துல ஏன் இப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து அவர்களுக்கு உத்தரவு போடுங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் காவல்துறை அதிகாரிகள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்கள் சென்னைக்குள்ளே ஒரு சுற்றிட்டு வாங்க, எந்த ரோட்டில் திரும்பினாலும் ஒரு 4 காவல்துறை அதிகாரி, போக்குவரத்து காவல்துறை நிற்பாங்க. அவன் திருடனை பிடிக்கிறானோ இல்லையோ, வண்டியில் லைட் இல்லை, சீட்டு பெல்ட்டு போடல, விரட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். நீங்கள் சென்னை முழுக்க நீங்கள் எங்கே சுற்றினாலும் சரி, வெறும் போக்குவரத்து காவல்துறை எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000-10,000 பேர் இருப்பான். அவன் சாதாரண மக்களை ஃபைனுங்கிற இதில் எல்லாருக்கும் போட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு நம்பர் பிளேட்ல என்ன இது கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கும் வகையில தானே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில தானே அது ஏங்க எது முக்கியங்க இன்னைக்கு நாட்டுல? எது ஹெல்மெட் போடணும், நீங்க லைசென்ஸ் கட்டாயம் வச்சுக்கணும், ஆர்சி புக் வச்சுக்கணும், இன்சூரன்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்ல சொல்றாங்க. கொலை நடக்காம தடுக்கிறது முக்கியமா, இல்ல நீங்க வந்து ஒவ்வொருத்தனையா ஒருத்தர் ஹெல்மெட் போடல, ஒருத்தர் சீட் பெல்ட் போடல, ஒருத்தர் இது பண்ணல, அதுக்கு 10 போலீஸை நீங்க அந்த இடத்துல நிறுத்துறது முக்கியமா? எது முக்கியம்? ஒவ்வொரு இடத்துலையும் கல்லூரிகளிலும் பள்ளிகள் பக்கத்துலையும் கஞ்சா விற்பனை பண்ணப்படுது, குழந்தைகள் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இதை நீங்க தடுத்து நிறுத்துறது முக்கியமா? நீங்க அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு செஞ்சீங்கன்னா வரவேற்கிறோம். இது எதுவுமே நடக்கல. இந்த நாடு சுபிக்ஷமா இருக்கு. அமலாக்க பிரிவு எங்க நடக்குது? கள்ளசாராய மரணம் நடக்கலையா? இன்னைக்கு கள்ளசாராயத்தை தடுக்க போன 2 பேரை வெட்டி கொண்டிருக்காங்க. இதுக்கு இந்த அமைச்சர் என்ன சொல்ல போறாரு? முதலமைச்சர் என்ன சொல்ல போறாரு? அவர்கள் அப்பான்னு கத்துவாங்கன்னு சொல்றாரா? இல்லை அவர்கள் அப்பான்னு எங்களை தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்றாரா? அந்த பிள்ளைகளுக்கு நீங்க அப்பாவா இருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன தீர்வு எடுத்து சொன்னீங்க? இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன தீர்வு கொடுத்துருக்கீங்க? இதே போல் எத்தனை மரணங்கள் இன்னைக்கு வந்து ஒரு குழந்தைகள் கொஞ்சம் விட்டுருந்தா அந்த குழந்தைகள் வந்து இறந்துருக்கும். ஒரு பால்வாடியை கட்டும் போது அதில் நடந்த ஊழல்ல மேலேருந்து செவரு இடிஞ்சு விழுந்திருக்கு.
எங்கு பார்த்தாலும் ஊழல், எங்கு பார்த்தாலும் கொள்ளைகள் நடந்து கொண்டிருக்கும்போது நீங்கள் உட்கார்ந்து சர்வசாதாரணமாக இந்த ஆட்சி நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு காணொலி போட்டு வீடியோ போட்டுட்டு இருந்தால் முடிஞ்சிச்சா? இங்கே கொண்டு போய் நீங்கள் அப்பாவி மக்கள்கிட்ட நீங்கள் 50 ரூபா 100 ரூபா போகிறேன் வரன்ட்டெல்லாம் இந்த கொலகாரன் டோல்கேட்டு பிடிச்சி போடுற மாதிரி அங்கங்கே நின்று மறித்து வாங்குறீங்களே, இதனால சரியாயிருமா சொல்லுங்கள்? இதை நீங்கள் சரி பண்ணுறதுனால எல்லாம் இந்த சமூகம் சரியாயிட்டு எடுத்துக்கலாமா? நீ சாராயம் நீ தான் குடிக்க சொல்கிற, நீ தான் திறந்து வச்சிருக்க, ஊருக்கு சந்துக்கு சாராய கடை வச்சிருக்க. அவன் போய் சாராயத்தை குடிச்சிட்டு வெளியில் வரும்போது பிடிச்சி அவனை உள்ள ஃபைன் போடுற. அப்போ நீனே சாராயம் விற்கிற, எல்லா இடத்துலையும் போய் வைங்க, டார்கெட் வைக்கிற, 600 கோடி வசூல் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிற. அப்புறம் இவங்களுக்கு போக்குவரத்து துறை காவலர்களுக்கும் டார்கெட் வைக்கிற, போய் பிடிச்சிட்டு வந்து அதில் காசு கொடுன்னு. நான் இப்போல்லாம் அவங்க டார்கெட்டுக்கு வேலை செய்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க சொல்கிறாங்க, ஒரு காவல்துறை அதிகாரிலாம் சொல்கிறாரு, நாங்கள் வந்து போக்குவரத்து துறையிலேருந்து இத்தனை அவங்களுக்கு வந்து அபராதம் விரிச்சோன்னு அவங்களுக்கு டார்கெட்டாக அவங்க கொண்டு போய் கொடுக்கணுமா? அப்போ எந்த நிலைமையில் இருக்குது பாருங்க. சர்வசாதாரணமாக தொடர்ச்சியாக இந்த காவல்துறை இவர்கள் தப்பாக வழிநடத்துகிறான்னு தான் நான் சொல்கிறேன். அவர்கள் மீது நான் குற்றம் சொல்லிடலாம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை அவர்கள் மாற்றி என்ன வேலையை செய்ய சொல்கிறாங்க பாருங்கள். காவல்துறை என்ன பண்ணணும்? மக்களை பாதுகாக்கணும். அதை விட்டு இன்னைக்கு வந்து எங்கள் கட்சி தலைவர் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கு. இவர் எங்கே போகிறாரு, இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு சம்மன் அனுப்புறதும், இவரை பற்றி கேலியாக பேசுகிறதும், கிண்டல் பண்ணுறதும், இந்த வேலையில் ஒருத்தருக்கு கொடுத்துருக்கு. ஒரு டிஐஜி இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை பற்றி அவதூறாக பேசுகிறதும், அவரை பற்றி கொச்சையாக பேசுவதும், இந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி இல்லை என்று மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார் சீமான் அவர்கள். இப்படி தனித்தே களம் கண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போதான் ஜெயிக்க போறீங்க? இல்லை எங்களுக்கு அதான் சொல்கிறல, வெற்றிங்கிறது வந்து முக்கியம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எப்படி வெற்றி பெற போகிறோங்கிறது இருக்குல்ல. மறுபடி நீங்கள் வந்து இவர்கள் செய்வது போல் ஒரு 600 கோடியை முதலீடு செய்து வெளியிலேருந்து பிரசாந்த் கிஷோர் இந்த மாதிரி ஆட்களை கூட்டி வந்து தனக்காக வேலை பார்க்க வந்து அப்புறம் வாக்குக்கு காசை கொடுத்து அங்கே கள்ள ஓட்டு போடு, இப்படி ஒரு வெற்றி எங்களுக்கு தேவையில்லைங்கிறோம். அப்படி இருந்தால் நாங்கள் இன்னொரு கட்சியில் இருந்துப்போமே. இந்த கட்சி உருவாக்க தேவையில்லையே. இந்த மக்களை 16 வருஷம் ஆயிடுச்சு இல்ல, பரவாயில்ல. மக்கள் பிரதிநிதி கூட சட்டமன்றத்திலே பரவாயில்ல. ஆனால் வருத்தமா இல்லையா உங்களுக்கு? வருத்தமே இல்லைங்கிறேன், பரவாயில்லங்கிறேன். நாங்கள் மக்களோடு நேர்மையாக நின்று நாங்கள் போய் பேச முடியுதுல்ல. இன்னைக்கு அவர் மக்களை சந்திக்க அச்சப்படுறாங்களே, காசு இல்லாமல் அவங்க கட்சிக்காரனே ஓட்டு போடுற நிலைமையில இல்லையே. இன்னைக்கு ஈரோட்லலாம் அவங்க கட்சிக்காரனுக்கு நீங்கள் காசு கொடுக்கலான்னு வரமாட்டாங்க. அவங்க கட்சி இன்னும் கொள்கை பிடி போல வந்து ஓட்டு போடுறான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதிமுக காரன்னு வந்து வாக்கு போடுறாங்க, பாஜக காரன்னு வாக்கு போடுறாங்க. நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க, போன தடவை போட்டா இன்னைக்கு 2000 ரூபா கொடுத்தா இன்னொருத்தர் போட்டு அந்த நிலைமை கொண்டு வந்து வச்சுட்டீங்க. அந்த கட்சிக்குன்னு தொண்டர்கள் இன்னைக்கு இல்லை. இதை உறுதியாக நாங்கள் அடுத்து சொல்ல முடியும். அந்த கட்சிக்குலாம் ஓட்டு கிடையாது, ஓட்டு வங்கி கிடையாது. நீங்கள் 10%, 20% அப்படிலாம் சொல்கிறீங்களா? அதெல்லாம் அவர்களின் வாக்கு வங்கி கிடையாது. அவர்களின் பொறுப்பாளர்களே நீங்கள் காசை கொடுத்தாதான் இன்னைக்கு ஓட்டு போடுற நிலைமையில நீங்கள் கொண்டு வந்து வச்சுட்டீங்க. அந்த நிலைமையில தான் அந்த கட்சி இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சி அவர்கள் வாங்கும் வாக்குகள் எல்லாம் கொள்கை பிடிப்போடு தத்துவத்தின் நடுப்புள்ள உள்ள வாக்குகள். அதை நீங்கள் மாற்றவே முடியாது. அது இன்னும் வளர்ந்து கொண்டு தான் போகுமே தவிர காலம் பிடிக்கும். ஆனால் எங்களின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மண்டல செயலாளர் மகேந்திரன் விலகி இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தமிழரசன் வந்து விலகி இருக்கிறார். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன், ஏன் தொடர்ந்து நிர்வாகிகளை வெளியேறிட்டு போயிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொருத்தருமே வந்து வெளியேறும்போது பல மனக்குமுறல்களை, தங்களுக்கு வந்து ஒரு சுயமரியாதையே அங்கே வந்து இல்லை, ரொம்ப மோசமாக நடத்தப்படுறோம், ரொம்ப கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையாக வந்து சில நேரங்களில் நிறுத்தப்படுறோம் அப்படிங்கலாம் வந்து குறிப்பிடுறாங்க. பேட்டியில் கூட பார்க்க முடியுது. ஏன் சீமான் அவர்கள் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இவங்க எல்லாருமே கூட பயணிச்சிருக்காங்க, இப்படிலாம் அவாய்ட் பண்ணுறாரு? இல்லை, யாரும் அவர்களை வந்து அவாய்ட் பண்ண தவிர்க்கிறதோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஒவ்வொரு கட்சி தொண்டனும், நான் எல்லா பேட்டிகளையும் நான் சொல்லியிருக்கேன், எல்லா காணொலிகளையும் நான் பேசியிருக்கேன். என்னென்னா ஒவ்வொரு தொண்டரும் நாம் தமிழர் கட்சி போல் ஒரு சரியாக பயன்படுத்தி சரியாக அரவணைத்து அன்பு காட்டி ஒரு தலைவன் இருக்க மாட்டார். அந்த அளவுக்கு தான் நாம் தமிழர் கட்சி. அதை பல பேர் இதே பேசுகிறாரே, அவரே சொல்லியிருப்பார். அண்ணன் வந்தால் சாப்பிட்டு போறியாப்பா, என்னப்பா சாப்பிடலையாப்பா, என்னப்பா பண்ணுற, கூட எப்போ அழைத்தாலும் அழைப்பு எடுத்திருக்கேன்றார். நான் எப்போ வேணாலும் நேரடியாக அண்ணனை பார்க்கலாம், நேரடியாக அண்ணனோட பேசலான்னு. இப்படி தான் இந்த கட்சி எல்லாரையும் நடத்தி கொண்டிருக்கு. அது யார் வேணாலும் அண்ணனிடம் பேசலாம், இதுதான் கட்சியோட இது. யார் வேணாலும் அண்ணனை அழைத்து பேசலாம், யார் வேணாலும் குரல் பதிவு போடலாம், யார் வேணாலும் தன் கருத்துக்களை கூறலாம். அப்படி தான் கட்சி, அப்படி தான் ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஆனால் என்ன காலப்போக்கில் இவர்கள் எல்லாரும் ஒன்றை மறந்துடுறோம்.
அவர்கள் ஏதோ ஒரு தவறு செஞ்சுருப்பாங்க, அதுக்கு அண்ணன் காலக்கெடு கொடுத்துருப்பாங்க, அண்ணன் அதுக்காக பொறுத்திருப்பாங்க, காத்திருப்பாங்க, அதுக்கு சரியான விளக்கம் கேட்டிருப்பாங்க, விளக்கம் வந்திருக்காது, அதை தவறை உணர்ந்திருக்க மாட்டாங்க, தவறை திருத்தி கொண்டிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இதை ஒரு தலைவர் வெளியில் சொல்ல மாட்டாங்க, எல்லா பொறுப்பாளரும் இது நடந்தது அப்படின்னு. அதுக்கு அவர்கள் தான் சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். நாம் என்னெல்லாம் முன்னாடி தப்பு செஞ்சுருக்கோம், இதெல்லாம் தப்பெல்லாம் மாற்றிக்குவோம். ஆமாம், நான் செய்தது தவறுனே அண்ணே, இது மாதிரி என்னோட தவறு இருக்குன்னு நேரடியாக போய் பேசுங்க, நேரடியாக தன் குற்றத்தை சொல்லுங்கள், நான் செய்த குற்றத்தை சொல்லுங்கள், அதுக்கு மன்னிப்பு கேளுங்க, இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்கள், இல்லை அதுக்கு ஒரு மாற்று. இந்த மாதிரி நடந்தது. பல பேர் திருப்பி வந்திருக்காங்க, பல பேர் கட்சிக்குள்ளே திருப்பி அழைக்கப்பட்டிருக்காங்க, வெளியில் அனுப்பப்பட்டு திருப்பி உள்ளே வந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் எல்லாருக்கும். இது எனக்கும் நாளைக்கு அப்படி தான் இருக்கும். நான் தவறு செய்ததுனால் அதுதான் அங்கே விதி. அப்போ இவங்கெல்லாம் அதெல்லாம் மீறி வெளியில் இருந்து இப்போ பேசுகிறாங்கல்ல, அது முற்றிலும் போனதுக்காக பேசுறது. மனசாட்சியோடு அவங்க பேசுனாங்களா அப்படி இருக்காது. அவங்களுக்கு அவ்வளோ சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லோரும் இப்போ சொல்கிறீங்களா, மாநில கொள்கை பொறுப்பு செயலாளர் இருந்து வெளில போயிருக்கார், மண்டல செயலாளர் இருந்து வெளில போயிருக்கார். 6 தொகுதிகளை அவர் கொடுத்துருக்காங்க. 6 தொகுதிகளை அவர் மேற்பார்வையில் இருந்தது. இவர் சொன்னால்தான் அங்கு எல்லாமே நடக்கும். அந்த 6 தொகுதிக்கான பொறுப்பாளர் போடுறதுலேருந்து எல்லாமே அவரோட கட்டுப்பாடில் தான் இருந்திருக்கும். அப்போ இவ்வளவு உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து இவ்வளோ பொறுப்புகளை அளித்து உங்களை உச்சத்தில் வைத்து பார்த்த அண்ணனை நீங்கள் இப்போ போகும்போது எப்படி பார்க்கல செய்யலன்னு சொல்லலாம். அப்போ இந்த கேள்விகளை நீங்கள் அடுத்த முறை யாராவது வந்தால் நீங்கள் கேளுங்க. உங்கள் மேல் வைக்கக்கூட குற்றச்சாட்டுக்கு நீங்கள் அவர்கள் சொல்கிறத மட்டும் கேட்காம, இது நானாக இருந்தாலும் சரி தான், அவர்கள் மேல் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நீங்கள் எதனால் இவ்வளோ நெருக்கமாக இருந்தேன்றீங்களே, ஏன் அப்படி அனுப்புகிறாரு எனக்கு தெரியல அப்படிம்பாங்க. அப்போ அவங்க சுயப்பிரவேசம் எதுக்காக அவர் அனுப்பியிருப்பாருன்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் ராஜீவ்காந்தி எடுத்துக்கங்க, கல்யாண சுந்தரமா எடுத்துக்கங்க, எல்லாருமே அப்படி தான் மிக நெருக்கமாக இருந்து போட்டுறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தான். எங்களுக்கும் அப்படி தான் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அது வெளிப்படையாக சில விஷயங்கள் தெரிஞ்சிடும், சில பேருக்கு அது தெரியாமல் இருக்கும். அது தலைமையோட முடிவு. அதை நாங்கள் கட்டுப்பட்டு அதை நம்ம கடந்து போகிறோம், அவ்வளோதான். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் நன்றி சார். நன்றி.